நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு மார்கழி மாதம் 9வது நாள். இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய 9வது திருப்பாவை பாசுரம் என்ன, திருவம்பாவையினுடைய 9வது பதிகம் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல திருப்பாவை பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றிச்செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் என்பாவாய். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிரகாசமான நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டு கட்டப்பட்ட அந்த மாளிகையிலே சுற்றி சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சுமெத்தையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் மாமன் மகளே, உன்னுடைய வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்புவாயாக. உன்னுடைய மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி கூவி அழைக்கிறோம், அவள் பதிலே சொல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறாளே. ஊமையாயிட்டாளா, செவிடாயிட்டாளா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்திலே சிக்கிவிட்டாளா? உடனே எழுந்து எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன், மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்திற்கு அதிபதி என்றெல்லாம் இருக்கின்ற அந்த நாராயணனுடைய திருநாமங்களை சொல்லலாம். சீக்கிரமாக எழுந்து வா அப்படின்னு சொல்லி தோழிகளெல்லாம் எழுப்புகிறார்கள். இந்த உலக மக்களெல்லாம் மாட மாளிகை, பஞ்சுமெத்தை அப்படின்னு சோம்பலிலே கட்டுண்டு சொகுசு வாழ்க்கையிலே சிக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதில் இருந்து அவர்களை மீட்டு பகவானினுடைய இருப்பிடமான அந்த வைகுண்டம்தான் நிலையானது அப்படிங்கிறத அறிவுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாடலிலே மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். அப்படி வைகுண்டத்தை அடையணும்னா பகவானினுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக திருவம்பாவையினுடைய 9வது பதிகம். முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளேன்னு ஆரம்பிச்சிருக்கார் மாணிக்கவாசக பெருமான். இது மிக மிக அருமையான கருத்தை உணர்த்துகின்ற பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே அப்படின்னா, பல கோடி வருடங்களுக்கெல்லாம் முற்பட்ட பழமையான பொருள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பொருட்களுக்கெல்லாம் பழமையானவன், இன்னும் பல லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும்னு சொல்லப்படுகின்ற புதுமைக்கெல்லாம் புதுமையானவன் எங்கள் சிவபெருமான். சிவபெருமானை தலைவனாக கொண்ட நாங்கள் சிவ அடியார்களுக்கு மட்டும்தான் பணிவோம், அவர்களுக்கு மட்டும்தான் தொண்டு செய்வோம். உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும். அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலோடு பணி செய்வோம். இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்கின்ற நிலையை பெறுவோம்னு சொல்கிறாங்க அந்த பெண்கள். தனக்கு வருகின்ற கணவன் இவ்வளவு சொத்து வச்சிருக்கணும், இவ்வளவு வீடு வாசல் இதெல்லாம் இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், இதெல்லாம் நினச்சி பிரார்த்தனை பண்ணுற காலம் இது. ஆனால் இந்த செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா? பக்திமான் ஒருவன் கணவனாக வரணும்னு கேட்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அதை இறைவனிடம் முன்னாடியெல்லாம் அந்த பெண்கள் கேட்டாங்க, அதைத்தான் விரும்பினாங்க. செல்வம் அப்படிங்கிறது நிலையானது இல்லை, செல்வத்தை வைத்து மட்டும் ஒருவரை கணக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே இந்த பாடலில் மாணிக்கவாசக பெருமான் உணர்த்துகின்றார். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.